சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வேர்க்கடலை தக்காளி சட்னி. இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வேர்க்கடலை தக்காளி சட்னி செய்ய தேவையான பொருட்கள்: வேர்க்கடலை 100 கிராம், புளி சிறிதளவு, வெங்காயம் 1, தக்காளி 2, காய்ந்த மிளகாய் 3, பச்சை மிளகாய் 2, பூண்டு 4 பல், கடுகு அரை டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன், கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன், கறிவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஒரு அடுப்பு ஆன் பண்ணி பேன் வச்சுருக்கோம். பேனும் காஞ்சிடுச்சு. இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டாச்சு. இதில் வேர்க்கடலை ஒரு பிடி, இது கூடவே ஒரு வெங்காயம், இதுலயே காரத்துக்கு பச்சை மிளகா 2 காஞ்ச, இதுலயே இப்போ பூண்டும் சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், தக்காளியை விட. ஜாஸ்தி தெரியக்கூடாது. கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துட்டு எல்லாமே வதங்கிருச்சு. இதில் தக்காளி, வதங்கும் போதே தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமா புளி. நம்ம ஏற்கனவே தக்காளி சேர்த்துருக்கோம், இருந்தாலும் கொஞ்சமா புளி. எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு. இதை ஆஃப் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அங்கங்கே நம்மளுடைய காஞ்ச மிளகா தக்காளி எல்லாமே தெரிகிற அளவுக்கு நம்ம கோர்ஸாக தான் அரைச்சிருக்கோம். எப்படி நம்ம அம்மியில் அரைச்சா எப்படி இருக்குமோ, நல்லா உரல் ஆட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கோர்ஸாக நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சட்னி அந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி சாப்பிடும் போது தான் இதோட டேஸ்ட்டே அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஃபைனலாக இப்போ நம்ம தாளித்து கொட்டிடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் போல கடலைப்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் போல ஜீரகம், கொஞ்சமா கடுகு, ஒரே ஒரு காஞ்ச மிளகா, இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை. நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு
வேர்க்கடலை தக்காளி சட்னி பார்த்தீங்கன்னா நீங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது நல்லா நீங்கள் வந்து ஒரு சூடான இட்லியோட தோசையோட சர்வ் பண்ணும்போது 2 இட்லி சாப்பிட்ற இடத்துல 4 இட்லி சாப்பிட முடியும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சட்னி தான் இது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.